வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோஸ்குள்ள காமெண்ட் பண்ணியிருக்காங்க நெறைய சப்ஸ்கிரைபர் வந்து, இந்த மாதிரி வண்டி எடுத்து ஓட்டலாம், எந்த மாதிரி வண்டி எடுக்கலான்ட்டு. அ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுல பார்த்தீங்கன்னா, வண்டி ஆன்லைன்ல ஓட்டலாமா? இல்ல பிரைவேட் சவாரி எடுத்து ஓட்டலாமா? அதே மாதிரி வண்டி வந்து புது வண்டி எடுக்கலாம், பழைய வண்டி எடுக்கலாமா? இத பத்தி தான் கேட்டுன்னு இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அவங்க வண்டி எடுக்கலாமா? எடுக்கக்கூடாதான்றது கூட நான் இதுல சொல்றேன். நம்ப வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபிரெண்ட்ஸ். இதுல பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்லயே முழுசா நம்பி ஓட்டுனோம்னா கண்டிப்பா முடியாது ஃபிரெண்ட்ஸ். இதுல ஏர்னிங்ஸ் காட்டுற மாதிரி நான் டெய்லி ஏர்னிங்ஸு போடுறேன். ஒரு வாரம் வந்து நல்லா ஓடுது ஃபிரெண்ட்ஸ். ஒரு வாட்டி சரியாவே வண்டி ஓட மாட்டேன்து. இப்போ 2 வாரமா பார்த்தீங்கன்னா, சரியா ஓட்டமே இல்ல. இந்த வீடியோ பண்ணும்போது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கூட 11:30 மணி கிட்ட ஆவுது ஃபிரெண்ட்ஸ். ஆன்லைன்லவே வச்சு இருக்கிறேன். ஆனா சவாரி வரவே இல்ல. அ அந்த ஆன்லைன்ல வச்சுக்கிட்டே இந்த வீடியோ போடுறேன் நானு. ஒரு நேரத்துல பார்த்தீங்கன்னா, சவாரியே கிடைக்க மாட்டேன்து. அதே மாரி முழுசா ஆன்லைன் நம்பி மட்டும் புது வண்டி போட்டிடாதீங்க ஃபிரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டப்பட்டுடுவீங்க. நான் என்னோட அனுபவத்துல தான் சொல்றேன். முன்னாடி பழைய வண்டி வச்சு ஓட்டின்னு இருந்தேன் நானு. டாடா ஏசி. அது வச்சு ஓட்டின்னு இருந்தாவே ஒரு அளவுக்கு நிம்மதியா இருந்திருக்கும்னு தோணுது. அந்த வண்டி ஃபால்ட் குடுத்துன்னே இருந்துச்சு. அதனால தான் நம்ப புது வண்டி எடுத்து ஓட்டலான்ட்டு புது வண்டி எடுத்தேன். ஒரு 2 மாசம் நல்லா ஓடிச்சு ஃபிரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் ஒரு 15 நாளா வந்து ஓட்டமே அந்த அளவுக்கு கிடையாது. சரியா வண்டி ஓடவே மாட்டேன்து. ஓட மாட்டேன்துன்னா, சவாரியே வரமாட்டேன்து. ஓன் சவாரியும் அப்போ எப்பாவது ஒரு வாட்டி தான் நம்மள கூப்பிடுறாங்க. முழுசா வந்து நான் போர்ட்டர் நம்பி தான் வண்டி எடுத்தேன். அ இப்போ பார்த்தீங்கன்னா, நெறைய வாட்டி இந்த மாதிரி ட்ரிப்பு போடுறதே பார்த்தீங்கன்னா, ஏடாகூடமா போடுறாங்க. ஈவினிங் டைம்ல. கோ டூ ஹோமும் எடுத்துட்டாங்க. அதனால வந்து நம்மளுக்கு உடம்பு கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு 6 மணி, 7 மணி வரும் ஓட்டுனோம்னா, உடம்பு ரொம்ப டயர்ட் ஆன மாதிரி தான் இருக்கும். அந்த நேரத்துல எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டு தசையா வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு தான் பார்க்குற மாதிரி இருக்கும். நெறைய ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா, நம்ப இருக்கிறதுக்கு ஆப்போசிட் இடத்துக்கு போற மாரி தான். அந்த ட்ரிப் எடுத்து போனாலும் நம்மளுக்கு எதுவுமே கெயின் வராது ஃபிரெண்ட்ஸ். ஏன்னா, இப்போ அங்க போயிட்டு மறுபடி ரிட்டர்ன் வரணும்னா, அந்த கிலோமீட்டர் போறதுக்கு, வரதுக்கு 2த்துக்குமே சரியா போயிடும். அதனால வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது ஃபிரெண்ட்ஸ். போன வாரம் வந்து ஓரளவுக்கு ட்ரிப்பு அப்பப்போ நான் மிஸ்ஸிங்ல விட்டேன். அதனால வந்து இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, பிரைம் பார்ட்னர்ல இருந்தே எடுத்துட்டாங்க. அ அது இல்லாம போன வாரம், அதுக்கு முன்னாடி வாரம் பிரைம் பார்ட்னர்ல தான் இருந்தேன். இருந்தும் சவாரி அந்த அளவுக்கு வரவே இல்ல ஃபிரெண்ட்ஸ். இந்த வாரம் வந்து பிரைம் பிரைம் பார்ட்னர் கிடையாது. இந்த வாரம் என்னதான் பண்றதுன்னே தெரியல. இந்த வாரம் ஃபுல்லா அப்படியே காலியா போயிடும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நேத்து கூட ஒரு 4 மணி நேரம் ஆன்லைன்ல இருந்தேன் ஃபிரெண்ட்ஸ். இங்க திருமல்வாயில் வந்து தான் ஆன்லைன்ல இருந்தேன் ஞாயித்துக்கிழமை. ஏன்னா ஸ்கோர் கம்மியா இருந்தது. 61% இருந்தது. நம்ப எப்படியாவது ஸ்கோர் இன்கிரீஸ் பண்ணிடலாம். ஏதாவது ஒரு 2, 3 சவாரி எடுத்து ஓட்டலான்னு தான் நான் இங்க வந்து ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணேன். ஒரு 2 மணி வரும் வெயிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சவாரி வரல. சவாரி வரலன்ட்டு தான் நான் வீட்டுக்கு போயிட்டேன் ஃபிரெண்ட்ஸ். இதுக்கு மேல நம்ப சவாரி எடுத்து ஓட்டுனோம்னாலும் கூட நம்ப அந்த ஸ்கோர் வந்து ஏர்ன் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால வந்து ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரைம் பார்ட்னர்ல இருந்து தூக்கிட்டாங்க. அ இந்த வாரம் ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த மாதிரிலாம் இருக்கு ஃபிரெண்ட்ஸ். தயவு செஞ்சு வண்டி எடுக்கணுன்ட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து, ஆர்வமா நம்ம வண்டி எடுத்துடுவோம். இதுல வண்டி எடுத்து சம்பாதிச்சிடலான்ற ஒரு கணக்கு வச்சு பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. உங்கள் நன்மைக்காக தான் சொல்றேன். அப்படி எடுக்கணும்னு தோணிச்சுன்னா கூட, நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஒரு 2 மாசம் எங்காவது டிரைவரா போங்க. தப்பே கிடையாது. கண்டிப்பா டிரைவரா போங்க. அதுல போனீங்களான்னா உங்களுக்கு அனுபவம் பட்டுடும் ஃபிரெண்ட்ஸ். இது நம்ப வந்து இந்த வண்டியில வந்து ஓட்டலாமா? இந்த வெயிலுக்கு, இந்த வண்டி ஹீட்டுக்கு நம்மளால ஓட்ட முடியுதா? அது இல்லாம ஓட்டுனோம்னா நம்மளுக்கு எவ்வளோ மீதி ஆகும்? நம்ம வந்து எவ்வளோ வரும் சம்பாதிக்க முடியும்ன்ற ஒரு கணக்கு வந்து உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். எடுத்த உடனே வண்டி போட்டு நெறைய பேர் நஷ்டமாயிட்டு இருக்காங்க. அந்த மாரி நீங்க தயவு செஞ்சு வ நான் உங்க நண்பனா இருந்து நான் சொல்றேன். அந்த மாதிரி எடுத்து மட்டும் தப்பு பண்ணிடாதீங்க. அப்படி நீங்க ஒரு 2 மாசம் எங்கேயாவது டிரைவரா போனீங்களான்னா, உங்களுக்கு நல்லா கிளியரா தெரிஞ்சிடும். நம்மளால வந்து வண்டியில உட்காந்து ஓட்ட முடியும். இந்த டிராஃபிக்ல ஓட்ட முடியுமான்ற ஒரு கணக்கு எடுத்துடலாம்.
அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். புது வண்டி எடுக்கிறதோட, செகண்ட்ஸ்லவே நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, டியூ கட்டாம இந்த மாரி வித்துட்டு போயிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி, அந்த மாரி எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, உங்களுக்கு டியூவும் கம்மியா வரும். மாசம் மாசம் டியூ கம்மியா வந்துச்சுன்னா, 1 மாசம் ஓடலனாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாம். அந்த மாரி இருக்கிற மாரி அதுக்காக ரொம்ப பழைய வண்டியும் எடுத்துடாதீங்க. நீங்க அதுல வந்து என்ன சொல்றதுன்னா ரொம்ப பழைய வண்டிய எடுத்து பண்றதுக்கே உங்களுக்கு சரியா போயிடும். சம்பாதிக்கிறது பாதி காசு வந்து சர்வீஸ் பண்றதுக்கே பண்ற மாதிரி வந்துடும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிரெண்ட்ஸ், நீங்க உங்க கையில வந்து ஒரு குறைஞ்ச காசு வந்து ஒரு ரூ. 50,000 கையில இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். திடீர்னு வண்டிக்கு ஏதாவது செலவு வந்துச்சுன்னா, நம்ம கடன் வாங்கி பண்ணோம்னா, அந்த கடன்ல போய் லாக் ஆயிடும். ஒரு மாசம் பார்த்தீங்கன்னா வண்டி ஓடாது. அந்த ஓடாத நேரத்துல வந்து டியூ கட்டிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்காக தான் நான் சொல்றேன். ஒரு ரூ. 50,000 நம்ப கையில இருந்ததுன்னா, தைரியமா வந்து ஒரு மாசம் ஒரு சரியா ஓடலன்னா கூட நம்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓட்டிடலாம். அந்த மாரி நானும் ஒரு சின்ன அமௌண்ட் இருந்ததுன்னா கூட ஃபுல்லா அமௌண்ட் நான் பே பண்ணல ஃபிரெண்ட்ஸ். ஒரு ரூ. 70,000 வரும் பே பண்ணேன். மீதி காசு வந்து ஒரு ரூ. 50,000 நான் கையில தான் வச்சிருந்தேன். ஒரு மாசம் ஓடலன்னா, அந்த காசுல இருந்து நான் எடுத்து பண்ணிக்குவேன். ஏன்னா, நம்ம டென்ஷன் பண்ணிக்கிட்டோம்னா, மறுபடியும் அந்த அடுத்த மாசம் வந்து நம்ம ஓடுறதுக்கு நமக்கு மைண்ட் செட் ஆவாது ஃபிரெண்ட்ஸ். ஏன்னா, இந்த கடன் பிரச்சனையே இருக்கிறதுனால, பின்னாடி சுத்தினே இருப்பாங்க. அது வேலைக்கு ஆவாது. அந்த மாதிரி ஒரு ரூ. 50,000 நம்ம கையில இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழைய வண்டியும் எடுத்துடாதீங்க. அதிலும் இது பண்ற மாதிரி ஆயிடும். புது வண்டி எடுக்கலாம் ஃபிரெண்ட்ஸ். எடுத்து நம்மளுக்கு வந்து அதுதான் நான் சொல்றேன் என்னன்னா, ஒரு 2 மாசம் ஓட்டுனீங்கன்னா உங்களுக்கு கணக்கு புரிஞ்சிடும். நம்மளால ஓட்ட முடியுமா? ஓட்ட முடியாதான்ட்டு. அது இல்லாம ஏதாவது ஓன் சவாரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது இல்லாம, ஒருவேளை இது 2மே வரலையானாலும், ஆன்லைன்ல வரல, ஒ கம்பெனிக்காரங்கள கூட நம்ப முடியாது ஃபிரெண்ட்ஸ். ஏன்னா, கொஞ்ச நாள் ஓட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்மளோட நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கிறவங்க யாராவது கிடைச்சிட்டாங்கன்னா, நம்மள கழட்டி விட்டுடுவாங்க. அவங்களும் நம்பக்கூடாது. ஒருவேளை இந்த மாரி 2மே நம்மளுக்கு பிரச்சனை ஆயிடுச்சுனாலும், ஒரு காய்கறி வியாபாரமோ, இல்ல பழம் வியாபாரமோ, இல்ல எங்காவது லாங் சவாரி புடிச்சு ஓட்டுறதோ, இந்த மாரி பாத்துக்கிறதுக்கு தைரியம் இருந்தா மட்டும் வண்டிய எடுத்து ஓட்டுங்க ஃபிரெண்ட்ஸ். இல்லன்னா ரொம்ப கஷ்டமாயிடுங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து நம்ம எடுத்து வண்டி ஓட்டலான்ற மாதிரி கணக்கு பண்ணி மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நெறைய காமெண்ட்ல வந்து எனக்கு அதுதான் கேட்டுனே இருக்காங்க. வண்டி எடுத்து ஓட்டலாமா? ஓட்ட முடியுமா? ஓட்ட முடியாதான்ற மாரி தான் கேட்டுன்னு இருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி என்னால சொல்ல முடிஞ்சத நான் சொல்லணும்னு நெனச்சுன்னு இருக்கிறேன் ஃபிரெண்ட்ஸ். இப்போ போர்ட்டர்லவே பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃபிரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு வாட்டி ரொம்ப கம்மியான அமௌண்ட் முன்னாடி வந்து அமௌண்ட் ஜாஸ்தியா போட்ட மாதிரி இருந்தது. இப்போ கம்மியா வருது. அது இல்லாம இந்த மாரி ட்ரிப் வெயிட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னாவே, நம்மளுக்கு ஓட்டுற மூடே போயிடும் ஃபிரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஆன் பண்ணி கொஞ்ச நேரத்துல ட்ரிப் வந்துனே இருந்ததுன்னா, நம்ம ஓட்டுறதுக்கு வந்து சலிப்பில்லாம ஓட்டிக்கலாம். ஏன்னா ட்ரிப் வந்துனே இருக்கும். அந்த இதுலவே இன்னைக்கு வந்து ஒரு ரூ. 2,500 ரூ. 3,000 கிடைக்கும்ன்ற ஒரு சந் சந்தோஷத்துல நம்ம வண்டி ஓட்டிடுவோம். இந்த மாரி கம்மியா சவாரி வரும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம மைண்டே வந்து சேஞ்ச் ஆகுற மாதிரி ஆயிடும். ஐயோ! சவாரி வரல. என்னடா நம்ம ஓட்டுறதுன்ற மாதிரி நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சுடும். அதனால தான் சொல்றேன். அது இல்லாம வந்து இப்போ வந்து புதுசா இந்த பைக் ஓட்டுறவங்களுக்கு நெறைய பேருக்கு ஜிஎஸ்டி போடுறேன்ற மாரி தான் போட்டி இருக்காங்கன்ற மாரி நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி வந்துச்சுன்னா இன்னும் கஷ்டமாயிடும் ஃபிரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டமா ஓட்டவே முடியாது. அதனால வந்து நீங்க இந்த மாதிரி முடிவு பண்ணிட்டு எடுங்க. தயவு செஞ்சு அவசரத்துல எல்லாரும் ஓட்டுறாங்க, நம்பவும் ஓட்டலாம்ன்ற முடிவுல மட்டும் கண்டிப்பா வண்டி எடுத்துடாதீங்க ஃபிரெண்ட்ஸ். இந்த மோட்டார் ஃபீல்டு பொறுத்தவரைன்னு சொல்றேன் ஃபிரெண்ட்ஸ். நம்ம வந்து இதுல கஷ்டப்பட்டு நம்ம முன்னுக்கு வரலாம்னு நினைச்சு வந்தீங்கன்னா, கண்டிப்பா இதுல ஜெயிக்கலாம் ஃபிரெண்ட்ஸ். நம்ப ஏதோ நமக்கு வேற எதுவும் வேலை கிடைக்கல. இந்த வேலையில வந்து நம்ம இது பண்ணலான்ற மாதிரி வந்தீங்கன்னா, நல்லா கஷ்டப்படுற மாரி இருந்தா இதுல இருந்திடலாம். கொஞ்சம் உடம்பு நம்ம வந்து ரொம்பலாம் கஷ்டப்பட முடியாதுன்ற மாரி நெனைக்கிறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பா செட்டே ஆவாது. நீங்க எப்படின்ட்டு அதுக்கு தான் நான் சொல்றேன். முதலு டிரைவரா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிடும். நீங்க நேரடியா வண்டி எடுத்துட்டு இதுல வந்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதுக்காக தான் முன்னாடியே சொல்றேன் ஃபிரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் புடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃபிரெண்ட்ஸ்.